ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸ் போடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 7 கோஆர்டினேட் ஜியோமெட்ரி எக்ஸசைஸ் 7.1 ஃபிஃப்த் சம். In a classroom, 4 friends are seated at the points A, B, C and D as shown in the figure. Champa and Chameli walk into the class and after observing for a few minutes, Champa asked Chameli, "Don't you think ABCD is a square?" Chameli disagrees. Using distance formula, find which of them is correct. So, questionல என்ன கொடுத்திருக்காங்கம்மா? இந்த ஃபிகர்ல ஒரு கிளாஸ் ரூமோட டெஸ்க் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. காலம்ஸை எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ரோஸை ஒய் ஆக்சிஸ்லையும் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இந்த கிளாஸில் 4 ஃப்ரெண்ட்ஸுடைய சீட்டிங் பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஃப்ரெண்டு வந்து 3rd காலம் 4th ரோவில் உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம ஏன்னு நேம் பண்ணியிருக்கோம். அப்போது ஏ பாயிண்ட் என்னதுமா? 3,4. செகண்ட் ஃப்ரெண்ட் எங்கே உட்காந்துருக்காங்க பார்த்தோன்னா 6th காலம் 7th ரோவில் உட்காந்துருக்காங்க. அப்போ பிங்கிற பாயிண்ட் என்னது? 6,7. நெக்ஸ்ட் 3rd ஃப்ரெண்ட் எங்கே உட்காந்துருக்காங்க? 9th காலம் 4th ரோவில் உட்காந்துருக்காங்க. அப்போ சிங்கிற பாயிண்ட் என்னது? 9,4. நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் எங்கே உட்காந்துருக்காங்க? 6th காலம் 1st ரோவில் உட்காந்துருக்காங்க. அப்போது டிங்கிற பாயிண்ட் என்னது? 6,1. ஸோ இந்த ஃபிகர்லேருந்து நம்ம 4 பாயிண்ட்ஸையும் எடுத்து எழுதிக்கிட்டோம். ஏபிசிடி. இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் 4 ஃப்ரெண்ட்ஸுடைய சீட்டிங் பொசிஷன். ரைட்மா? Champa and Chameli walk into the class and after observing for a few minutes. கொஞ்ச நேரம் சம்பாவும் சமேலியும் கிளாஸில் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ சம்பா வந்து கொஞ்சம் கிளாஸை அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா சமேலி கிட்ட கேட்குறாங்க, டோன்ட் யூ திங்க் ஏபிசிடி இஸ் அ ஸ்கொயர்? இந்த ஏபிசிடியோட சீட்டிங் பொசிஷனை பார்த்தா ஸ்கொயர் மாதிரி இருக்குல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சமேலி டிஸ்அக்ரி பண்ணுறாங்க. ஸோ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? யூஸிங் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஃபைண்ட் விச் ஆஃப் தெம் இஸ் கரெக்ட். நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ஏபிசிடிங்கிறது ஸ்கொயரா இல்லையா, யார் சொல்கிறது கரெக்டு? சம்பா வந்து இந்த ஏபிசிடியை ஸ்கொயர்னு சொல்கிறாங்க, சமேலி வந்து அதை டிஸ்அக்ரி பண்ணுறாங்க. ஸோ யார் கரெக்டுங்கிறத டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரைட்மா? ஸோ 4 பாயிண்ட்ஸ் என்னதுலாம்? ஏ 3,4, பி 6,7, சி 9,4, டி 6,1. இப்போ இந்த 4 பாயிண்ட்ஸும் ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஃபிகர் ஸ்கொயரா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸோ இது ஏ, இது பி, இது சி, இது டி. ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸும் ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஃபிகர் ஸ்கொயர்னா இட் ஷுட் சாட்டிஸ்ஃபை 2 கண்டிஷன்ஸ். கண்டிஷன் நம்பர் 1, ஆல் சைட்ஸ் ஈக்குவல். அதாவது ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிடி ஈக்குவல் டு ஏடி. இது கண்டிஷன் நம்பர் 1. ரைட்? ஆல் சைட்ஸ் ஈக்குவலுங்கிற இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அடுத்தது டயகனல்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். ஏசி ஈக்குவல் டு பிடி. ஸோ இந்த 2 டயகனலும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த பாயிண்ட்ஸ் ஸ்கொயர் தான் ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன கண்டிஷன்? ஆல் சைட்ஸ் ஈக்குவல் அண்ட் டயகனல்ஸ் ஈக்குவல். ரைட்? ஸோ இந்த ஆல் சைட்ஸையும் டயகனல்ஸையும் நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். சொல்யூஷன் given, let A 3,4, B 6,7, C 9,4 and D 6,1 be the positions of the friends. ஸோ கொடுத்துருக்க பொசிஷனை எடுத்து கிவனில் எழுதிக்கிட்டோம். ரைட்? To show ABCD is a square, that is we have to show that all sides equal and diagonals equal. We know that distance formula is equal to root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. So distance formula யூஸ் பண்ணி ஒவ்வொரு சைடாக கண்டுபிடிப்போம். முதல்ல AB சைடை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு பாயிண்ட்ஸ் என்னென்னு எழுதுவோம். A 3,4 and B 6,7. ஸோ ஏல இருக்கிற xy கோஆர்டினேட்டை x1 y1 நேம் பண்ணிக்கிறேன். பியில் இருக்கிற xy கோஆர்டினேட்டை x2 y2 நேம் பண்ணிக்கிறேன். AB is equal to root of x2 minus x1 whole square. அப்போ x2 என்னதுமா? 6, x1 3. 6 minus 3 whole square plus y2 minus y1 whole square. y2 என்னது 7, y1 என்னது 4. So 7 minus 4 whole square which is equal to root of 6 minus 3 whole square என்ன ஆகும்? 3 square plus
7 minus 4 whole square என்னாகும் 3 square which is equal to root of 3 square என்னது 9 plus 3 square என்னது 9 which is equal to root of 9 plus 9 என்னதுமா 18. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த 18 நம்ம எப்படி எழுதலாம்? root of 9 into 2 ன்னு எழுதுவோம். இந்த 9 எப்படி எழுதுவோம்? which is equal to root of 3 into 3 into 2 ன்னு எழுதுவோம், ரைட்? which is equal to இந்த 3 into 3 நம்ம எப்படி எழுத போறோம்? ரூட்டுக்குள்ள 3 ஸ்கொயர் எழுத போறோம். root 2 அப்படியே எழுதிக்கிறோம். இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகுது. மிச்சம் லெஃப்ட் அவுட் என்னது? 3 root 2. So which is equal to 3 root 2. Therefore we got AB is equal to 3 root 2. நெக்ஸ்ட் BC சைடு கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு பாயிண்ட்ஸ் என்னன்னு எழுதுவோம்? B 6, 7, C 9, 4. ஸோ பியில் இருக்கிற xy கோஆர்டினேட் x1 y1 நேம் பண்ணிக்கிறேன். சியில் இருக்கிற xy கோஆர்டினேட் x2 y2 நேம் பண்ணிக்கிறேன். இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். BC is equal to root of x2 minus x1 whole square. x2 என்னது 9, x1 என்னது 6. ஸோ 9 minus 6 whole square plus y2 minus y1 whole square. y2 என்னது 4, y1 என்னது 7. 4 minus 7 whole square which is equal to root of 9 minus 6 என்னதுமா 3. 9 minus 6 whole square 3 square plus 4 minus 7 whole square என்ன ஆகுது? minus 3 whole square ஆகுது. அதாவது 4ல plus இருக்குது, 7ல minus இருக்குது. ஸோ சைன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? நம்பர்ஸை மைனஸ் பண்ணுறோம். 7 minus 4 என்னது 3. 7 பெரிய நம்பர், பெரிய நம்பரில் இருக்கிற மைனஸை ஆன்சருக்கு கொடுக்குறோம். ஸோ 4 minus 7 whole square என்ன ஆகுது? minus 3 whole square which is equal to root of 3 square என்னதுமா 9. 3 into 3 9 plus minus 3 whole square என்னது? minus 3 into minus 3. மைனஸையும் மைனஸையும் மல்டிப்ளை பண்ணுறோம். முதல்ல சைனை மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் நெக்ஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம். 3 into 3 9. ஸோ minus 3 whole square என்ன ஆகுது? 9 ஆகுது which is equal to root 9 plus 9 18. இந்த 18 நம்ம எப்படி எழுதுறோம்? root 9 into 2 which is equal to root of 3 into 3 into 2. இந்த 9 3 into 3 ன்னு எழுதுறோம் which is equal to root 3 square into root 2. இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகுது. லெஃப்ட் அவுட் என்னது? 3 root 2. ஸோ which is equal to root 18 is equal to 3 root 2. நீங்களும் இந்த ஸ்டெப்பில் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். டேரெக்டாக இந்த 3 root 2வே நம்ம எழுதிக்கலாம். Therefore we got BC is equal to 3 root 2. நெக்ஸ்ட் சைடு CD கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு பாயிண்ட்ஸ் எழுதிக்கிறேன். C 9, 4, D 6, 1. சியில் இருக்கிற xy கோஆர்டினேட்டை x1 y1 எழுதிக்கிறேன். டியில் இருக்கிற xy கோஆர்டினேட்டை x2 y2 எழுதிக்கிறேன். சிடிக்கு இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். CD is equal to root of x2 minus x1 whole square. x2 என்னது 6, x1 என்னது 9. அப்போ 6 minus 9 whole square plus y2 minus y1 whole square. y2 என்னது 1, y1 என்னது 4. அப்போ 1 minus 4 whole square which is equal to root of 6 minus 9 whole square என்ன ஆகுது? minus 3 whole square ஆகுது. டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இருக்குது. 6க்கு ப்ளஸ் இருக்குது, 9க்கு மைனஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இருந்தால் நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ணணும். 9 minus 6 3. 9 பெரிய நம்பர், அதனால அதுக்கு இருக்கிற சைனை ஆன்சருக்கு கொடுக்குறோம். ஸோ 6 minus 9 whole square என்ன ஆகுது? minus 3 whole square ப்ளஸ் 1 minus 4 whole square. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1க்கு வந்து ப்ளஸ் இருக்குது, 4க்கு மைனஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இருக்குது. அதனால் 4 minus 1 3 எழுதணும். 4 பெரிய நம்பர். ஸோ 4ல் இருக்கிற மைனஸ் சைனை ஆன்சருக்கு கொடுக்குறோம். minus 3. ஸோ 1 minus 4 whole square என்ன ஆகுது? minus 3 whole square ஆகுது which is equal to root of minus 3 whole square என்னதுமா? minus 3 into minus 3. முதல்ல சைன்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம். 3 into 3 9. ஸோ minus 3 whole square 9 ஆகுது ப்ளஸ் minus 3 whole square 9 ஆகுது which is equal to root 18. root 18 என்ன ஆகும்? root of 9 into 2 which is equal to root 3 into 3 into 2 which is equal to root 3 square into root 2. ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகுது. 3 root 2. ஸோ root 18 என்ன ஆகுது? 3 root 2 ஆகுது. therefore we got CD is equal to 3 root 2. நெக்ஸ்ட் சைடு AD கண்டுபிடிக்க போகிறோம். பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். A 3, 4, D 6, 1. ஸோ ஏல இருக்கிற xy கோஆர்டினேட்டை x1 y1 நேம் பண்ணுறேன். டியில் இருக்கிற xy கோஆர்டினேட்டை x2 y2 நேம் பண்ணுறேன். AD is equal to distance formula apply பண்ண போகிறேன். root of x2 minus x1 whole square. x2 6, x1 3. 6 minus 3 whole square plus y2 minus y1 whole square. y2 1, y1
4, 1 minus 4 whole square, which is equal to root of 6 minus 3 whole square என்ன ஆகுது 3 square plus 1 minus 4 whole square என்ன ஆகுது minus 3 whole square ஆகுது. 1ல plus இருக்கு, 4ல minus இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் சைன்ஸுங்கிறதுனால 4 minus 1 3 போடுறோம். 4 பெரிய நம்பர், அதனால அதோட சைன் மைனஸை ஆன்சருக்கு கொடுக்குறோம். 1 minus 4 whole square என்ன ஆகுது minus 3 whole square, which is equal to root of 3 square என்னதுமா 9 plus minus 3 whole square என்னது அதுவும் 9. ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதனால minus 3 whole square நமக்கு 9 கிடைக்குது, which is equal to root 9 plus 9 18. மறுபடியும் இதையும் நம்ம எப்படி எழுதுவோம், root 9 into 2 which is equal to root 3 into 3 into 2 which is equal to root 3 square into root 2, square root cancel ஆகும், 3 root 2 கிடைக்குது. So root 18 is equal to 3 root 2 நமக்கு கிடைச்சிருக்கு. Therefore we got AD is equal to 3 root 2. So பார்த்தீங்கன்னா ABயும் 3 root 2, BC 3 root 2, CD 3 root 2, AD 3 root 2. So எல்லாமே 3 root 2 தான் கிடைச்சிருக்கு. So all sides equal. ஒரு கண்டிஷனை satisfy பண்ணிடுச்சு. இப்போ அடுத்தது ரெண்டு டயகனல்ஸையும் கண்டுபிடிச்சு செக் பண்ணணும் ஈக்குவல் ஆகிருக்கான்னு, ரைட்? ஸோ அடுத்தது நம்ம ஏசி என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம், டயகனல் ஏசி. அதுக்கு பாயிண்ட்ஸ் எழுதிடலாம். A 3,4, C 9,4. ஏல இருக்கிற xy கோஆர்டினேட் x1 y1 நேம் பண்ணிக்கிறேன், சில இருக்கிற xy கோஆர்டினேட் x2 y2 நேம் பண்ணிக்கிறேன். ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர், x2 9, x1 3. ஸோ 9 minus 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 minus y1 whole square, y2 4, y1 4, 4 minus 4 whole square, which is equal to root of 9 minus 3 whole square என்ன ஆகுது 6 square plus 4 minus 4 0, which is equal to root of 6 square என்னதுமா 36, 36 plus 0 36 தான் வரும். So which is equal to root 36 ஓட value என்னது 6. So therefore we got AC is equal to 6. Next diagonal BD கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு B point என்னது 6,7 and D point 6,1 எழுதிக்கிட்டோம். Bல இருக்கிற xy கோஆர்டினேட் x1 y1 நேம் பண்ணிக்கிறேன், Dல இருக்கிற xy கோஆர்டினேட் x2 y2 நேம் பண்ணிக்கிறேன். So BD is equal to root of x2 minus x1 whole square, x2 6, x1 6. அப்போ 6 minus 6 whole square plus y2 minus y1 whole square, y2 1, y1 7. அப்போ 1 minus 7 whole square, which is equal to root of 6 minus 6 whole square என்னது 0 plus 1 minus 7 whole square. So 1ல plus இருக்கு, 7ல minus இருக்கு, different signs இருக்கும்போது நம்ம முதல்ல நம்பர்ஸை subtract பண்ணணும். 7 minus 1 6, 7 பெரிய நம்பர், அதில் இருக்கிற சைன் மைனஸை நான் ஆன்சருக்கு கொடுக்குறேன். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது 1 minus 7 whole square is equal to minus 6 whole square கிடைக்குது, which is equal to root of minus 6 whole square என்ன ஆகுமா minus 6 into minus 6, முதல்ல சைன்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம், minus into minus plus 6 into 6 36. So root 36 நமக்கு கிடைக்குது. root 36 ஓட வேல்யூ என்னது 6. Therefore we got BD is equal to 6. So நமக்கு diagonal ACயும் 6 தான், diagonal BDயும் 6 தான். So AC is equal to BD, ரெண்டாவது கண்டிஷனையும் satisfy பண்ணிடுச்சு. Therefore AB equal to BC equal to CD equal to AD equal to 3 root 2 and AC is equal to BD is equal to 6. ரெண்டு கண்டிஷனையும் satisfy பண்ணிடுச்சு இந்த points. Since all sides are equal and diagonals also equal, this implies ABCD is a square. So ABCD square nu prove ஆயிடுச்சு. அப்போ Champa was correct. That's all ma. இந்த சம்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் கிளியர் பண்றேன். இந்த சம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மெட்ராஸ் மேக்ஸ் ஸ்கூலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you students.